பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், நல்லா இருக்கேன். எப்பயும் போல் வந்து எவ்வளோ நெகட்டிவிட்டி என்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் லைஃப்பில் வந்தாலும் நான் வந்து ஜஸ்ட்டு திங்க் பண்ணுவேன், அதுக்கு என்ன பண்ணலாம், என்ன செஞ்சால் கரெக்டாக வரும், அவ்வளோதான். அடுத்த ஒரு 2-3 மணி நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக என்னோடய மைண்ட் செட்டை நான் வந்து மாற்றிப்பேன். அதே அட்வைஸ் தான் உங்களுக்கும் கொடுக்குறேன். இது வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் என் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டதுனால, எவ்வளவோ கஷ்டம் வந்தாலும் துரோகங்கள் வந்தாலும் வீட்டில் பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம அதை அப்படியே கொண்டு போயிட்டே இருந்தோம்னா அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடையவே கிடையாது. அந்த இடத்துல நம்ம மைண்ட் செட்டை நம்ம சரி பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் நம்ம நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அதை ஃபஸ்ட்டு எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே லைஃப் ரொம்ப ரொம்ப ஈஸியாகிடும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு விஷயத்தான் சொல்ல போகிறேன். கையில் பார்த்தீங்களா? ஸோ கார்டு வச்சுருக்கிறேன். இந்த பேப்பரில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் வச்சுருக்கேன். எல்லோரும் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. ஆமாம். ஸோ இதுக்கு முன்னாடி கிவ் அவே கொடுத்துருந்தேன் இல்லையா? 5 பேர் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய 5 சப்ஸ்கிரைபருக்கு 500 ஒர்த் இருக்கக்கூடிய சாரீஸ் வந்து கிவ் அவே கொடுத்துருந்தேன். ஸோ அந்த 5 பேருடைய நேம் லிஸ்ட்டு தான் இப்போ என் கையில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். அதில் வந்து அம்மு பாசிட்டிவிட்டி பற்றின உங்களோட ஃபீட்பேக்ஸாக கருத்துக்கள் நீங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னேன். 100 பேர்த்துக்கு அதிகமான கமெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்துருந்துச்சு. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதுவும் பக்கமாக எனக்கு ஃபீட்பேக் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த சைடில் வந்து நான் ஸ்க்ரால் பண்ணுறேன். ஸோ அதை படித்து முடிக்கிறதுக்கே எனக்கு டைம் இல்லாத அளவுக்கு, என்ன ரீப்ளே பண்ணலான்னு தோன்ற அளவுக்கு வந்து நிறைய பேர் நம்ம சேனலை பார்த்துட்டு எவ்வளோ நீங்கள் பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகிருக்கீங்க, ஃபினான்ஷியலி எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கீங்க, எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கீங்க. அதே நேரத்தில் நம்ம சேனல் வந்து உங்களுக்கு நிறைய பாசிட்டிவிட்டி கொடுக்குறதாகவும் எனக்கு பர்சனலாக நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நிறைய பேர் நம்ம விஷ் பண்ணால் நிச்சயமாக அதுக்குண்டான பலன் வந்து கிடைக்கும் இல்லையா? ஸோ அதனால் நான் உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அதே நேரத்தில் நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதாகவும் திரும்பவும் கமெண்ட்டில் கொடுத்துருந்தீங்க. பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் கீழே நான் லிங்க் கொடுக்குறேன், போயிட்டு கமெண்ட்டை மட்டும் படித்து பாருங்கள். அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, இந்த அளவுக்கு என் மேலே வந்து நீங்கள் ஒரு பாசம் வச்சுருப்பீங்களா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ நம்ம டேரெக்டாக இன்றைக்கி வந்து இந்த 5 பேருக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த 5 பேர் எப்படி சூஸ் பண்ணேன்னு நான் சொல்லிடுறேன். 100 பேருக்கு மேலே நிறைய ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருந்தீங்க கிவ் அவேக்கு. ஸோ நான் அத்தனை பேர் ஃபஸ்ட்டு ஃபீட்பேக் கொடுப்பீங்கனாலே எனக்கு தெரியல. நான் வந்து ஓரளவுக்கு ஒரு 30 பேர் 40 பேர் கொடுப்பீங்கன்னு நினச்சேன். அதனால தான் 5 பேருன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக சொல்கிறேன், கிவ் அவேக்கு குறைஞ்சது 20லேருந்து 25 பேருக்கு நிச்சயமாக சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸ் நான் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த 5 பேர் நான் கொடுக்குறேன். இவங்களை நான் எப்படி சூஸ் பண்ணேன்னா, யாரெல்லாம் ஃபஸ்ட்டு நல்ல கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஃபீட்பேக் ஷேர் பண்ணியிருக்காங்கன்றதை நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா அந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எடுத்து வச்சதில் நிறைய பேர், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 25 பேர் நல்ல கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபீட்பேக் பண்ணியிருக்காங்கன்னா அந்த 25 பேரில் யாரெல்லாம் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு என்னால் பார்க்க முடியும். அந்த உங்களோட மெயில் ஐடி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த ஐடியை நான் கிளிக் பண்ணேன்னா எத்தனை தடவை நீங்கள் எந்தெந்த வீடியோஸ்க்கு கீழெல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்கன்றது தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நிறைய பேரை நான் வந்து சர்ச் பண்ணி செக் பண்ணி அதுக்கப்புறமா பெஸ்ட்டான இந்த 5 பேரை லிஸ்ட் எடுத்திருக்கேன். இந்த 5 பேருமே ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு நிறைய கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய பாசிட்டிவிட்டியான விஷயங்களை எனக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. கிவ் அவேலையும் பார்ட்டிசிபேட் பண்ணி பெஸ்ட்டான ஃபீட்பேக் கொடுத்துருக்கிறதுனால இந்த 5 பேரை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக ஒரு 25%க்காவது கிவ் அவே கொடுக்கணும்னு என் ஹஸ்பண்டே சொன்னார். ஏன்னா அவ்வளோ நல்ல கமெண்ட்ஸ் வந்திருக்கு. வெறும் 5 கிஃப்ட் தானா, என்னோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தானே நான் கொடுக்க முடியும். ஏன்னா என்னோட ஆசைனா நம்ம வந்து ஃபஸ்ட் மந்த் சேலரி வாங்கணும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும் ங்கிறதுக்காக தான். ஸோ அடுத்து நான் கிவ் அவே கொடுக்கும்போது நிச்சயமாக சொல்கிறேங்க, 25 பேர் கண்டிப்பாக கிவ் அவே கொடுப்பேன். இப்போ இவங்களோட நேம் என்ன, எந்த ஊருன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலூர்லேருந்து தான் ஃபஸ்ட்டு பர்சன் வந்து வின் பண்ணியிருக்காங்க கிவ் அவேக்கு, ரஷிதா பேகம். ஓகேங்களா? ஸோ செகண்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சேலமில் இருக்கிறாங்க. இவங்க பேர் வந்து மீனல். தேர்ட் வின்னர் யார் அப்படின்னா நாகர்கோயிலில் இருக்காங்க. இவங்க நேம் நான் வாசிக்கிறது கரெக்டுன்னு நினைக்கிறேன், நாஸ்கோ ராய் அப்படின்னு சொல்லிட்டு, அனாஸ்கோ ராய். ஓகேவா? நாகர்கோயிலில் இருக்காங்க. ஃபோர்த் வின்னர் வந்து பார்த்திங்கன்னா பிரிஜ்னா நீல்கிரிஸ்லேருந்து நமக்கு செலக்ட் ஆகிருக்காங்க கிவ் அவேக்கு. லாஸ்ட் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா 5th யார் வின்னர் அப்படின்னா லக்ஷிகா ஃப்ரம் சென்னை. ஸோ இவங்க 5 பேரும் தாங்க
செலக்ட் ஆகிருக்காங்க. ரஷிதா பேகம், மீனல், அனாஸ்கோ ராய், அப்புறம் வந்து லக்ஷிகா, அப்புறம் பிரிஜ்னா, இவங்க 5 பேருக்கும் தான் நம்ம கிஃப்ட் கொடுக்க போகிறோம். இவங்க 5 பேரை நான் காண்டாக்ட் பண்ணி இவங்களோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே நான் பர்சனலாக வாங்கியிருக்கேன். இவங்களுக்கு என்னென்ன சாரீஸ் எல்லாம் கொடுக்க போகிறேங்கிறத சைடில் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேங்க. ஸோ என்னால் முடிஞ்ச பட்ஜெட் வந்து 500. ஸோ அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டியான சாரீஸ் தான் நான் உங்களுக்கு கிஃப்டாக கொடுக்க போகிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கிவ் அவேக்கும் நல்லா யோசித்து சில விஷயங்களை நான் செக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சர்ப்ரைஸான கிஃப்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நான் சூப்பராக கொடுப்பேன்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த 5 பேருக்கும் நாளைக்கு கொரியர் வந்து போயிடும். கிட்டத்தட்ட இன்னும் 2-3 நாளில் அவங்க வீட்டுக்கே வந்து வந்துடும். வந்ததுக்கப்புறம் அவங்களோட வீடியோ எடுத்து நான் அதை என்ன பண்ணுறேன், ஷார்ட்ஸில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ வந்து இந்த 5 பேருக்கும் விஷஸ் வின் பண்ணதுக்கு ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இதை நான் உடனே அனௌன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் கேட்டேன். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து கேட்டிங்க, என்ன நீங்கள் வந்து சூஸ் பண்ணிட்டீங்களா, வின்னர் யாருன்னு சூஸ் பண்ணிட்டீங்களான்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம வீடியோவாகவே கொடுத்துடலாமேங்கிறதுனால தான் இந்த வீடியோ. ஓகேவா? ஸோ ஏன் சிஸ்டர் லாஸ்ட் 2 நாளாக வீடியோ போடலன்னா, ஆக்சுவலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேறு ஒரு லொக்கேஷன்லேருந்து பேசுவேன், உங்களுக்கு பார்த்தா தெரியும். நான் வந்து இப்போ திருப்பூரில் இருக்கேன், திருமுருகன் பூண்டி கோயிலுக்காக வந்திருக்கேன். ஸோ இங்கே ஒரு பரிகாரம் வந்து பண்ணணும் என்னோடய டாட்டருக்காக அப்படிங்கிறதுனால நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ அதனால தான் லாஸ்ட் நான் வந்து 4 days ஆகிடுச்சு. பட் எனக்கு டைமே இல்லை வீடியோ எடுத்து போடுறதுக்கு. சரியான லைட்னிங்கோ எதுவுமே இல்லாததுனால இன்றைக்கி தான் கொஞ்சம் டைம் கிடச்சிச்சு. ஸோ உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடலாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. சரிங்களா? மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டெய்லி வாட்ச் பண்ணுங்கள். அடுத்த கிவ் அவேக்கு பெஸ்ட்டான 25 பேருக்கு கிஃப்ட்ஸ் நிச்சயமாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.